ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு பார்க்க போற கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிக்னோமெட்ரில செகண்ட் கிளாஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள்ஸ். அதாவது இங்க செக்ஸாடெசிமல் டு சென்டெசிமல் கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க, ரேடியன் டு சென்டெசிமல் கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்லனா சர்க்குலர் மெஷர் டு செக்ஸாடெசிமல் கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்காங்க. அந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாவே போதும், நம்ம எல்லா சம்ஸும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா d by 90 is equal to G by 100 is equal to 2C divided by pi. Friends, இங்க D na sexagesimal. So first one. இங்க G na centesimal. Second one. இங்க C na circular measure or radian measure. இந்த third one. Friends, இங்க எது கொடுத்திருந்தாலுமே நாம எடுத்து அப்படியே புட் பண்ணலாம். இங்க D க்கு இன்னொரு நேம் இருக்கு. D க்கு வந்து நம்ம டிகிரின்னு சொல்லலாம். G க்கு கிரேடுன்னு சொல்லலாம். C க்கு as usual இது ரேடியன் தான். இது ரேடியன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சர்க்குலர் மெஷர்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு பேசிக் சம் பாருங்க. எக்ஸ்பிரஸ் த sexagesimal measure 30 degree as radian measure and centesimal measure. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இது மாதிரி கொடுத்திருந்தா நமக்கு ஃபார்முலா. ஸோ அப்ப d by 90 is equal to g by 100 is equal to 2c divided by pi. இங்க d-னாலும் ஒண்ணுதான், செக்ஸாடெசிமல்னாலும் ஒண்ணுதான். ஃப்ரெண்ட்ஸ், அப்ப இந்த d இருக்க இடத்துல நம்ம 30 டிகிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சோ அப்ப 30 by 90 is equal to g divided by 100. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு பார்ட். இப்ப g னா நம்ம சென்டெசிமல் கண்டுபிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுவே தான். 30 by 90 is equal to 2c divided by pi. ஃப்ரெண்ட்ஸ், இதுல நம்ம c இப்ப நீங்க கிராஸ் மல்டிப்லாம் பண்ணீங்கன்னா நமக்கு c கிடைச்சிரும். இப்ப இதை சால்வ் பண்ணா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. சோ நம்ம இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 3 டைம்ஸ் வருமா? சோ இந்த 100 டிவிஷனா இருக்கு, இன்சைட் வந்தா மல்டிப்ளிகேஷனா. சோ அப்ப 100 டிவைடட் பை 3 தான் நம்மளோட ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 30 டிகிரி, அதாவது 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 3 கிரேடுன்னு சொல்லலாம், இல்லைன்னா சென்டெசிமல்னு சொல்லலாம். இப்போ அதுவே ரேடியன்னா பாருங்க. சோ இதை கேன்சல் பண்ணா 1 பை 3. இந்த பை இன்சைட் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். சோ இன்டூ பை டிவைட் பை 2 இன்சைட் வந்தா டிவிஷனா பை 2 இஸ் ஈக்குவல் டு சி. ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எப்படி எழுதலாம்? பை பை 6 இஸ் ஈக்குவல் டு சி, ரேடியன் மெஷர். அதாவது 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பை பை 6 ரேடியன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் சம் பாருங்க. எக்ஸ்பிரஸ் ரேடியன் மெஷர் பை பை 3 as sexagesimal measure and centesimal measure. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா தான். சோ அப்ப d by 90 is equal to g by 100 is equal to 2c divided by pi. சோ இப்ப நமக்கு மீதி ரெண்டுமே கேக்குறாங்களா? சோ நம்ம இந்த c இருக்க இடத்துல நம்ம இந்த pi by 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணவே நமக்கு ஆன்சர். இப்ப பாருங்களேன். சோ அப்ப எப்படி எழுதலாம்? d ஒவ்வொன்னா பண்ணலாம். d by 90 2 இப்ப c இருக்க இடத்துல நம்ம pi by 3. சோ pi by 3 ஆல்ரெடி கீழ ஒரு பை இருக்காங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த பை கேன்சல் ஆயிடும். இப்ப நமக்கு d தான் தேவை. அப்ப இந்த 90 டிவிஷனா இருக்கு, ஈக்குவேஷன் அன்சைட் போனா மல்டிப்ளிகேஷனா. அப்ப d is equal to 2 into 90 divided by 3 ன்னு எழுதுறோமா? ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 30 டைம்ஸ் வருவாங்க. அப்ப நமக்கு 60 டிகிரி வருவாங்க. 60 டிகிரி தான் நமக்கு ஆன்சர். இப்ப நெக்ஸ்ட் கிரேடு. சோ இது எப்படி எழுதலாம்? g by 100 is equal to 2 by pi into pi by 3 ன்னு எழுதலாமா? சோ இப்ப இந்த பை கேன்சல் ஆயிடும். இப்ப நமக்கு தேவை g தான் தேவை. சோ அப்ப g is equal to 100 டிவிஷனா இருக்காங்க, அன்சைட் போனா மல்டிப்ளிகேஷனா. சோ அப்ப 2 into 100 divided by 3 ன்னு எழுதலாமா? ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்மளுக்கு கிரேட் என்ன கிரேட்னா 200 divided by 3. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம். 25 கிரேட்ஸ் ஈக்குவல் டு டேஷ் ரேடியன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். நமக்கு ஃபார்முலா கிரேட்ஸ்னா நமக்கு என்ன ஃபார்முலா? அதாவது g divided by 100 is equal to 2c divided by pi. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நமக்கு ஃபார்முலா. எல்லாத்துக்குமே இதே சம் தான், இதே ஃபார்முலா தான், சாரி. சோ அப்ப d by 90. இப்ப நமக்கு g கொடுத்தாங்க. சோ அப்ப g இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? இந்த 25 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சோ அப்ப 25 divided by 100 is equal to 2c divided by pi. இப்ப நமக்கு c தான் தேவை. c ஏன்னா c தான ரேடியன். சோ இப்ப இது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 4 டைம்ஸ் ஆயிடுவாங்க. பை டிவிஷனா இருக்காங்க, அன்சைட் போனா மல்டிப்ளிகேஷன். 2 மல்டிப்ளிகேஷனா இருக்காங்க, ஈக்குவேஷன்ஸ் இருந்தா டிவிஷன். சோ அப்ப pi divided by 4 into 2 8. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு pi divided by 8 ரேடியன் தான் நம்ம ஆன்சர். சோ அப்ப ஆப்ஷன் சி. இப்ப நெக்ஸ்ட் சம்.
Express the sexagesimal measure 135 degree as radian measure. Friends, நமக்கு formula. So, அப்ப d by 90 is equal to 2c divided by pi. இப்ப d இருக்கிறதுல 135 substitute பண்ணலாமா? So, அப்ப 135 divided by 90 is equal to 2c divided by pi. Friends, இது வந்து fancy numbers இதெல்லாம். இதெல்லாம் 45 கேன்சல் பண்ணா இது 3 டைம்ஸ் வருவாங்க. 90 45 கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். பை டிவிஷன் இருக்காங்களா? ஈக்குவேஷன் அன்சைட் போனா மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்ப 3 இன்டூ பை 3 பை டிவைடட் பை இந்த 2 இன்ச் இருந்தா டிவிஷன், அப்ப 2 இன்டூ 2 4. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ 3 பை பை 4. ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். Express the circular measure pi by 6 as sexagesimal measure. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு sexagesimal என்ன? D ன்னு அர்த்தம். ஸோ அப்ப D by 90 is equal to 2C divided by pi. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு C இருக்க இடத்துல இந்த pi by 6 சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது அவ்வளவுதான் நமக்கு. ஸோ அப்ப D by 90 is equal to 2 by pi. C இருக்க இடத்துல pi divided by 6. ஸோ அப்ப இது கேன்சல் ஆயிடுவாங்களா? இந்த 90 டிவிஷனா இருக்காங்க. ஈக்குவேஷன் அன்சைட் இருந்தா மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்ப D is equal to 2 into 90 divided by 6. Friends, tables. So, இது 15 times வருவாங்க. So, 2 into 15 நமக்கு 30 degree வருவாங்க. Option C is our answer. Next sum. Friends, இப்போ இந்த sum பாருங்க, நமக்கு grade to circular measure. இங்க circular measureனாலும் ஒண்ணுதான், radian measureனாலும் ஒண்ணுதான். அப்போ formula நமக்கு G divided by 100 is equal to 2C divided by pi. இதான் நம்மளோட formula. இப்போ இந்த இடத்துல G இருக்க இடத்துல 500 substitute பண்ண வரும். So, அப்போ 500 divided by 100 is equal to 2c divided by pi. இந்த 0 cancel ஆயிடுவாங்களா? So, cross multiply பண்ண போறோம். அவ்வளவுதான். So, அப்ப 5 pi divided by 2 தான் நமக்கு ஆன்சர். So, option C. Next sum. Friends, இங்க இப்ப arc length, the radius of circle. Friends, இப்ப இது மாதிரி கொடுத்திருந்தா நமக்கு என்ன ஃபார்முலானா, இப்ப இங்க பாருங்க, நமக்கு இதான் வந்து சர்க்கிள். நமக்கு இது ரேடியஸ், ஸோ இது தீட்டா. நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்க் லென்த். ஸோ அப்ப ஆர்க் லென்த்துக்கு என்ன ஃபார்முலானா தீட்டா பை 360 இன்டூ 2 பை ஆர். இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாவே ஆன்சர். நெக்ஸ்ட், ஏரியா ஆஃப் எ செக்டார். அடுத்த ஃபார்முலா. ஸோ அதேதான், தீட்டா பை 360. இது மட்டும் மாறும். ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் என்ன? பை ஆர் ஸ்கொயருங்களா? ஸோ அப்ப இது மட்டும் மாறுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஏரியா ஆஃப் எ செக்டார்னா இப்ப பாருங்களேன், இப்ப நமக்கு இது தீட்டா, சாரி, இது ரேடியஸ், இது ரேடியஸ். ஸோ அப்ப இது லென்த் ஆஃப் த ஆர்க்கா. நமக்கு ஏரியா ஆஃப் எ செக்டார்னா இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் எ செக்டார். இப்ப ஏரியா ஆஃப் மேஜர் செக்டார்னா, ஏரியா ஆஃப் மேஜர் செக்டார்னா என்ன ஃபார்முலானா ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் மைனர் செக்டார். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ அப்ப இங்க பாருங்க, இது ஃபுல்லா ஒரு சர்க்கிள் இருப்பாங்களா? அப்ப நம்ம இந்த ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் கண்டுபிடிச்சிட்டு பை ஆர் ஸ்கொயர் யூஸ் பண்ணி ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிச்சிட்டு இந்த சின்ன செக்டார் இருக்கு பாத்தீங்களா, இதை மைனஸ் பண்ணிட்டா இதான் மைனர் செக்டார். ஸோ ஏரியா ஆஃப் மைனர் செக்டார் இதை சப்ராக்ட் பண்ணா நமக்கு ஏரியா ஆஃப் மேஜர் செக்டார். மேஜர் செக்டார்னா இதுதான் மேஜர் செக்டார், இது ஃபுல்லா. ஓகே, இதுதான் கான்செப்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப சம் சால்வ் பண்ணலாம். இப்ப பாருங்க, the radius of a circle is 21 centimeter. The angle subtended by an arc of a circle at the center is 60 degree. Find the length of the arc. Friends, நமக்கு formula theta by 360 into 2 pi r. Friends, அப்படியே இங்க substitute பண்ணலாமா? theta இருக்க இடத்துல 60 divided by 360 into 2. pi ஓட வேல்யூ 22 divided by 7. Again, r ஓட வேல்யூ 21. Friends, okay. So, இது strike out பண்ணா 6 times வருவாங்களா? So, இது strike out பண்ணா 3. 7 to 3s are 21. Friends, இந்த 21 strike out ஆயிடுவாங்க. மீதி நமக்கு length of the arc வெறும் 22 centimeter மட்டும்தான் இருப்பாங்க. Friends, இதுதான் நம்மளோட ஆன்சர். Next sum. If two circles, arcs of same length, subtend angle 135 degree and 65 degree at the center. Find the ratio of the radii. Friends, இது ஒரு SSC question தான். Friends, இங்க இருக்குது எல்லாமே SSC question தான். So, இப்ப பாருங்க, இது எப்படி சால்வ் பண்ணணும்னு. நமக்கு length of the arc வந்து என்ன ஃபார்முலா? So, இங்க L1, L2. சரிங்களா? இங்க L1ம் L2ம் ஈக்குவல் அப்படின்ட்டாங்க. ஏன்னா சேம் லென்த் அப்படின்ட்டாங்க, லென்த் ஆஃப் த ஆர்க்.
இப்ப L1க்கு என்ன ஃபார்முலா? லென்த் ஆஃப் த ஆர்க். சோ அப்ப θ/360 இன்டு 2 பை ஆரா? R1ன்னு வச்சுக்கலாம் இத. இத θ1ன்னு வச்சுக்கலாம். அப்ப L2 நம்ம எப்படி எழுதலாம்? θ2/360 இன்டு 2 பை R2ன்னு சொல்லலாமா? ஓகே, இப்ப பாருங்க. நம்ம எதெல்லாம் காமனா இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிரலாம். ஃபிரெண்ட்ஸ் இங்க 360, 360 காமனா இருக்காங்க. கேன்சல் பண்ணிரலாமா? 2 பை, 2 பை காமனா இருக்காங்க. கேன்சல் பண்ணிரலாமா? சோ அப்ப நம்மளுக்கு எப்படி இருப்பாங்க? சோ θ1 R1 இஸ் ஈக்குவல் டூ θ2 R2. இப்ப நமக்கு θ1 இந்த சைடு வந்தா டிவிஷனா மாறிடுவாங்களா? θ2 இஸ் ஈக்குவல் டூ R2 டிவைடட் பை R1. ஃபிரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்ப நம்ம எடுத்து வேல்யூ புட் பண்ணா நமக்கு ஆன்சர் பாருங்க. சேம் லென்த் சப்ஸ்டன்ஸ். சோ அப்ப 135ங்கிறது தான் θ1. சோ அப்ப அந்த θ1 இருக்கிறது நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? 135 டிவைடட் பை θ2 இருக்கிறதுல 65 இஸ் ஈக்குவல் டு பாருங்க கொஸ்டின் பாருங்க R2 டிவைடட் பை R1. ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ரேடியன் இருக்காங்க. அப்ப நமக்கு R1 இஸ் டு R2 தான் தேவை. நம்ம ஃபைனல் ஆன்சரை இன்வெர்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இதை நம்ம 5 கேன்சல் பண்ணலாமா? 5 கேன்சல் பண்ணா 27 டைம்ஸ், 65 5 கேன்சல் பண்ணா 13 டைம்ஸ். இப்போ நமக்கு R1 பை R2. ஸோ அப்போ R1 பை R2னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு இன்வெர்ஸா எழுதுனா நம்ம இந்த சைடு இன்வெர்ஸா எழுதணுமா? ஸோ அப்போ 13 டிவைட் பை 27 வருவாங்க. ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க, இதே மெத்தட் தான். If the arc of same length in two circles of sense angle 220 degree and 110 degree at their respective centers, then the ratio of their diameter is. Friends, நமக்கு இங்க ratio of diameter சொல்றாங்க. So அப்ப d1 by d2 தான் நம்ம கொஸ்டின். Friends, இங்க diameter நம்ம எப்படி எழுதலாம்? 2 times r1 divided by 2 times r2 எழுதலாமா? diameterனா 2 times radius. ஓகே, so இப்ப 2 2 கேன்சல் ஆயிடுவாங்க. Friends, நமக்கு ரேஷியோ கேட்டிருக்கனால சோ அப்ப diameter 1 divided by diameter 2னாலும் ஒண்ணுதான், R1 by R2னாலும் ஒண்ணுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன சம்ல என்ன நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? θ1 R1 is equal to θ2 R2வா? சோ அப்ப R1 இந்த R2 மல்டிப்ளிகேஷனா இருக்காங்க. ஈக்குவேஷன்ஸ் இருந்தா டிவிஷனா மாறிடுவாங்களா? சோ அப்ப R2 is equal to θ2 divided by θ1. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம இங்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர். இங்க θ2 இருக்க இடத்துல 110 இருக்காங்களா? சோ அப்ப 110. θ1 இருக்க இடத்துல 220 இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா நமக்கு 1 டிவைடட் பை 2 வருவாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்ப d1 பை d2னாலும் ஒண்ணுதான், R1 பை R2னாலும் ஒண்ணுதான். ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம இங்க கான்செப்ட் பார்த்துட்டோமா? சோ அப்ப ஆன்சர் வந்து 1 பை 2. ஆப்ஷன் ஏ இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.